This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவில் பூரி நம்ம இவ்வளோ உப்பெல்லாம் எப்படி பண்ணலாம், இதே மாதிரி நல்ல எல்லாருக்கும் பூரி வரணும், அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு பூரி உப்பெல்லாம் வரலங்கிற ரொம்ப கவலையாக இருப்பீங்க. தயவுசெய்து அந்த கவலை இன்னையோட விட்டுருங்க. நான் சொல்கிற அதே 3 டிப்ஸை நீங்களும் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் பூரி உப்பெல்லாம் வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. வீட்டில் இருக்கிறவங்களோட பாராட்டையும் பெறுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பூரி பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு மட்டும்தான், வேறு எந்த மாவும் சேர்க்கலை. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா விரைய விட்டுக்கிடுவோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் திக்காக பிணைஞ்சிக்கிடலாம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும் மாவு, ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிடக்கூடாது. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மாவும் படுற மாதிரி இந்த அளவுக்கு திக்காக பிணைஞ்சிக்கோங்க. கடைசியில் மாவு அங்கங்கே ஒட்டியிருக்கோம், அதை லைட்டாக இப்படி நம்ம பிணைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். மாவு சாஃப்டாக இல்லை, நல்லா ஹார்டாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக கையில் எண்ணெய் சேர்த்து இதை அப்படியே மேலே ஊற்றி அந்த மாவு கொஞ்சம் காயாத அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு மாவில் முக்கிட்டு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக உருட்ட வேண்டாம். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப நைஸாக உருட்டுவோம், சாஃப்டாக வரணுன்ட்டு. இதுக்கு ரொம்ப நைஸாக உருட்டிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் மாவு. பூரி மாவை அந்த உருண்டையை பிடிச்சி நம்ம அந்த பூரி உருட்டி கையில் எடுக்கும்போது கையில் அது கொஞ்சம் வெயிட் தெரியணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு டின் பாக்ஸோ இல்லை டின் பாக்ஸ் மூடி இல்லை டப்பா மூடி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து இதேமாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு ரொம்ப ஹார்டாக தான் பிணைஞ்சிருக்கும், அதனால் ரொம்ப ஒட்டாது. ரொம்ப நைஸாக பிணைஞ்சாதான் அங்கங்கே ஒட்டும். பாருங்கள், இந்த ஷேப் இருக்கணும், இந்த அளவு திக்னஸும் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள், மாவு எல்லாமே. இப்போ எண்ணெய் நம்ம வச்சுருக்கோம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுக்கிட்டு எண்ணெய் இந்த மாதிரி புகை வரணும். எண்ணெயில் நம்ம பூரி போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் புகை வரணும், அப்போ தான் அந்த பூரி உப்பி வரும். இது 3ஆவது டிப்ஸு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இது இல்லாமல் நம்ம எண்ணெயை சரியாக ஹீட் பண்ணாமல் போட்டோம்னா பூரி உப்பி வராது. அதே நீங்கள் ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் ஹீட்டு குறையும். அப்போது ஒரு 10 செகண்டு அந்த எண்ணெயை அப்படியே விட்டுருங்க, அதே தீயில். அது திரும்பவும் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தால பூரி போடணும். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெயோட ஹீட் இருக்காது, பூரி உப்பி வராது. இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
அப்படி நல்லா கீழே அமுக்கி கொடுக்கும்போது அது நல்லா உப்பிக்கிட்டு மேலே வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டிப்ஸோட இதே மெத்தோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.